Good afternoon. I am Dr. Vignesh Pushparaj, spine surgeon. Regarding this patient, scoliosis patient, Ms. Ragapriya. Scoliosis is not a deadly disease which can be treated, and we had shown to the public and as well as the patient, and we want to gain confidence from the scoliotic people and come out of their guilt or come out of their home, that it can be treated and they can live a normal life. That is the point what we want to make here. After operating Ragapriya had started the ball rolling. So we want to give surgery treatment for the scoliosis kids in VHS hospital at a free of cost. Scoliosis surgery is really, it is a cost-making surgery, and it is a bit a costly surgery, but it involves lots of implants in it. Tamil Nadu CM Health Insurance is supporting us partly, and we are supporting the kid from our side. I had taken the approval from the VHS administration, and they are also willing to support. ஸ்கோலியோசிஸ் கூண்டு விழுந்தது அப்படின்னா எல்லோரும் பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் வராமல் பாப்பா வந்து அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. இது அழகுக்காக பண்ணக்கூடிய ஆப்ரேஷனே கிடையாது. பாப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணலைன்னா மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாயிடும். பாப்பானால் அதுக்கப்புறம் எல்லா குழந்தைங்க மாதிரி வாழ முடியாது. தன்னோட வாழ்க்கையில் 10 to 20 வருஷத்தை தொலைச்சிருவாங்க. அதை தடுத்து நிறுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த ஆப்ரேஷன், அழகுபடுத்துறதுக்காக கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பாப்பாக்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணுறது மட்டுமே தீர்வு கிடையாது. அவங்களுக்கு நம்ம பிரேஸ் போட்டு சரி பண்ணலாம். சீக்கிரம் கண்டுபிடிச்சா பிரேஸ் போட்டு சரி பண்ணலாம். லேட்டாக கண்டுபிடிச்சா சர்ஜரி பண்ணி சரி பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக சரி பண்ண முடியும். அதுதான் மெயினான பாயிண்ட். இந்த பாப்பாவுக்கு ஆப்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் VHS வந்து ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு உண்மையிலேயே சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் காசுக்காக இந்த சர்ஜரி தள்ளி போடுற மக்களுக்காக இலவசம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அந்த இலவசமாக பண்ணுற ப்ராஜெக்டை நம்ம வந்து ஸ்பைனல் கார்ட் டே September 5th நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அன்னையிலேருந்து எந்த ஸ்கோலியோசிஸ் கிட்ஸ் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் கூண்டு விழுந்திருக்குன்னு தோணுச்சுனாவே நீங்கள் VHSக்கு ரெஃபர் பண்ணலாம். ஃபுல் சப்போர்ட்டோட எந்த செலவும் இல்லாமல் நாங்கள் அவங்களுக்கு ட்ரீட் பண்ணி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். எப்படின்னா இப்போ பாப்பாவை வந்து இல்லை பையனை வந்து பார்க்கும் பட்சத்தில் அவங்களோட தலை நடுவில் இருக்காது சார். ஒரு பக்கம் தோள்பட்டை மேலேயும் ஒரு பக்கம் இடுப்பு மேலேயும் இருக்கும். குனிஞ்சாங்கன்னா மைல்டு கூன் தெரியும். இதுதான் பேசிக். ரொம்ப கூன் விழுந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஏர்லி ஸ்டேஜஸில் மைல்டாக தெரிஞ்சாவே நம்மளுக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸ்ரே போதும் அவங்கள நாங்கள் பார்த்துட்டு எடுத்து அதை முடிவு பண்ணுறது. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆப்ரேஷன் பண்ண போகிறதே கிடையாது. இப்போ ஸ்கோலியோசிஸ்னு 100 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்துட்டு மேக்ஸிமம் 5 இல்ல 6 பேருக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம். மீதி இருக்க 96 பேருக்கு பெல்ட் போட்டு பிரேஸ் போட்டு, பெல்ட் பிரேஸ் ரெகுலராக போடுறது கஷ்டம்தான். ஆப்ரேஷனை விட அது ஈஸி இல்லைங்களா? அதை போட்டு சரி பண்ண முடியும். பட் ஆனால் வெளியில் வரணும். நம்ம ஊரில் அந்த வெளியில் வராமல் காசுக்கு பயந்து, கால் வராதுன்னு பயந்து, ஏதோ ஒரு காரணத்தினால வீட்டில் இருக்க வேணாம். வெளியில் வாங்க, எல்லார் மாதிரியும் நீங்கள் இருக்கலாம். பிறவியில் வரணும்னு அவசியம் இல்லைங்க சார். பிறவியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, வளரவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுதான் சிக்னிஃபிகண்ட் காரணம்னு கிடையாது. பிறவியில் பாதி பேருக்கு வரும், வளரவும் பாதி பேருக்கு வரும். நம்ம ஊரில் வந்து வளர வர்றதை விட பிறவியில் வர்றது தான் ஜாஸ்தி. ஏன்னா நம்ம ஊரில் மக்களுக்கு வந்து லேடிஸ் வந்து வயிற்றில் பாப்பா இருக்குன்னு தெரியறதுக்கே ஒரு சிலருக்கு வந்து 2 மாதம் ஆகும். அந்த டைமில் அவங்க எடுத்துக்க வேண்டிய நியூட்ரிஷன்ஸ் எதையுமே எடுத்துக்க மாட்டாங்க. நியூட்ரிஷன்ஸ் எடுத்துக்கலைன்னா குழந்தைங்களுக்கு உண்டான ப்ராப்பர் போய் சேராது. ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தை பிறக்கும்போது கொஞ்சம் பிரச்சனையோட தான் பிறக்கும். அந்த பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று. மேலை நாடுகள்லேயும் சரி, மற்ற பார்ட் ஆஃப் இந்தியாலேயும் சரி, வளர வர ஸ்கோலியோசிஸ் அடலசன்ட் இடியாபத்திக் ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் காமன். ஆனால் நம்ம ஊரில் சவுத் இந்தியா, மெயின்லி தமிழ்நாடு, நம்ம ஊரில் வந்து பிறவிலேயே இருக்கிற ஸ்கோலியோசிஸ் தான் காமன் சார். ஆப்ரேஷன் முன்னாடி வந்து என்னால் நேராக படுக்க முடியாது. மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஈஸியாக மூச்சு விட முடியுது, ஸ்ட்ரெயிட்டாக படுக்க முடியுது. ஸோ ரொம்ப தூரம் நடக்கிறேன். எந்த வயசில் நோட் பண்ணீங்க? 9th standard. ஆப்ரேஷன் பண்ணி செகண்ட் டேவே நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். தேர்ட் டே இல்லை, நான் ஒரு 2 years பேக் தான் வந்துட்டு நான் வந்து கண்டுபிடிச்சேன். பட் என்னால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. ரொம்ப வந்து அதிகமாக வந்து கூன் ஊந்தது வந்து ஒரு 10 month பேக். அப்போ தான் எல்லாருமே சொன்னாங்க, ரொம்ப வளைஞ்சி நடக்கிறா, ஒரு மாதிரி கூணு ஜாஸ்தியாக தெரியுது, இது இமிடியேட்டாக நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க சார்.
நான் ஆக்சுவலி வந்து போன இயர் நவம்பர்லேருந்தே நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹாஸ்பிட்டல்ஸில் போயிட்டு பார்த்தேன். எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ணாங்க. பட் என்னன்னா அவங்க பண்ண அந்த காஸ்ட்டுக்கு வந்து என்னால் ரெடி பண்ண முடியல. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மந்த்து தான் இங்கே விஹெச்எஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு டாக்டர் விக்னேஷ் சாரை வந்து மீட் பண்ணோம். அவர் அட்வைஸ் பண்ணார், இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் சார். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2வது நாள் எனக்கு ரொம்ப ஒரு திருப்தியாக இருந்தது. ஏன்னா முன்னாடி இருந்த என்னோடய மகள் வந்து இந்த மாதிரி இருக்காளே அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சது. சாருக்கு தான் கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லணும். நெக்ஸ்ட் சார், ஹெவி காஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-12 லேக்ஸுக்கு வந்துட்டு பட்ஜெட் சொல்லியிருந்தாங்க. இங்கே விஹெச்எஸ் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சீப்பான, எவ்வளோ எங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க சார். அவங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். நான் அதை கவனிக்கலை. மேரேஜ் ஆகி எனக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் அப்புறம் தான் நானும் கவனித்தேன். ஆக்சுவலி அவங்க வந்து டயலிஸ் பேஷண்ட்டு இஸ் பாஸ்ட் அவே ஒரு 3 years பேக். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு கவனிக்க முடியலை சார். Irrespective of the class of society, we provide affordable care to the public. In the recent times வந்து COVID periodல more than 2,500 patients have been treated at extremely low cost. 33% of those patients have been through the CM insurance scheme, one of the largest in the private sector. We've been one of the largest hospitals providing affordable care to the public. VHS வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், எல்லா ஸ்பெஷாலிட்டிஸும் இருக்குது. அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் டாக்டர்ஸ் வந்து they are giving their excellent expertise at a very low cost. இதனால தான் நாங்கள் பேஷண்ட்டுக்கு நம்மளால் வந்து குறைச்சலாக கொடுக்க முடியுது. அண்ட் ரீசெண்டாக our orthopedic department got completely renovated, renewed, because Dr. Lakshminathan and Dr. Vignesh, 2 excellent orthopedic surgeons, joined our team. And அவங்க வந்ததுலேருந்து நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுது. ரீசெண்டாக டாக்டர் விக்னேஷ் வந்து இந்த மாதிரி ஸ்கோலியோசிஸ், முதுகு வளைஞ்சிருந்ததுனாக்கா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதுக்கான ரொம்ப காஸ்ட் ஆகுது. ஏன்னா அந்த போட வேண்டிய ஸ்க்ரூஸு, அதுக்கு வேண்டிய மெட்டல் பிளேட், இதெல்லாம் ரொம்ப காஸ்ட் ஆகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். ஸோ இமீடியட்டாக நாங்கள் வந்து கொஞ்சம் போய் டொனேஷன் கேட்டு கொஞ்சம் ஸ்க்ரூஸ்லாம் டொனேஷன் வாங்கி பேஷண்ட்டுக்கு இப்போ பண்ணோம். ரீசெண்டாக அவர் வந்து அதை பற்றி சொல்லுவார் டீட்டெயில்டாக விரைவாக என்னன்னு சொல்லி அதை பண்ண முடியுது. இப்போ என்னென்னா இன்னொரு செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து ஒரு கேம்ப் நடத்தலான் இருக்கோம். ஒரு ஃப்ரீ கேம்ப் நடத்திட்டு இந்த மாதிரி ஸ்கூலில் நிறைய பேர் பார்த்தா அந்த முதுகு வளைஞ்சதை வந்து நெக்லெக்ட் பண்ணி இதுக்கு ஒரு சரி பண்ண முடியும்னு அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லாமல் ஸோ நிறைய நாள் வளர்த்தாங்க. வளர வளர அவங்க முதுகு ரொம்ப பெண்டாகி ஃபங்க்ஷனலி ரொம்ப கஷ்டமாயிடுறது. ஸோ அதை சரி பண்ண முடியும், இந்த காலத்தில் அதுக்கு டெக்னாலஜி இருக்குது, சரி பண்ண முடியுன்ற போது நம்ம சரி பண்ண வேண்டியது நம்ம கடமை. ஸோ அதனால் we have to create awareness in the public, and media only can help us to create awareness in the public. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனாக்கா we are ready to help, whatever is required, we are ready to help these people. ஸோ அதனால் நீங்கள் எந்த துறையாக, எங்கள் ப்ளட் பேங்க் எடுத்துக்கோங்க, இல்லை நியூரோ சர்ஜரி எடுத்துக்கோங்க, எதுவாக இருந்தாலும் சரி, ரொம்ப மெனி காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸ் ஆர் டன், பட் அட் அ வெரி வெரி லோ காஸ்ட். ஸோ அதுதான் விஹெச்எஸ்னுடைய தன்மை. எங்களுடைய பெரிஃபரல் சென்டர், ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் நிறையா இருக்குது, அங்கெல்லாம் நிறைய ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி வந்து ஒரு அஃபோர்டபுள் கேர் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஹாஸ்பிட்டல்ஸ் இஸ் வாலண்டரி ஹெல்த் சர்வீசஸ். அண்ட் அது ஏன் பாசிபிள் அப்படின்னாக்கா சப்போர்ட் ஃப்ரம் த பப்ளிக், சப்போர்ட் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி, அண்ட் சப்போர்ட் ஃப்ரம் டாக்டர்ஸ் who are helping us with their time and energy. அவங்க வந்து வெளியே போய் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா மீ பண்ணுறேன் அப்படின்னு அந்த கமிட்டட் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்கிறதுனால நாங்களால் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுது. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் டுடே. அண்ட் டாக்டர் விக்னேஷ் will explain to you என்ன எக்ஸாக்டாக பண்ணியிருக்கோம்,
அதனுடைய ரிசல்ட்டை பார்த்தா தான் நம்மளுக்கு வியப்பு எப்படி எவ்வளோ இம்பேக்ட் இருக்குன்றது நம்மளுக்கு புரியும். அந்த பேஷண்ட்டோட பேசினா தான் தெரியுது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாங்க, அந்த கஷ்டம் எவ்வளோ தூரம் நிவர்த்தி ஆகிருக்குன்றது தெரியுது. ஸோ அதனால் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Before going to that scoliosis, I will also to inform that I would like to thank my teachers from Park Clinic, Annamalai University and St. Mark's Clinic. Because of them, I am here as a confident spine surgeon. And about scoliosis, about 5 million people are getting affected by scoliosis as per the survey taken in the year of 2017 in India. Out of them, 60% of the people get not treated because they don't have the awareness of treatment, lack of confidence regarding the surgery. Because most of the people think that scoliosis treatment will be a disaster. They may get their kids paralytic and they may get their kids paralytic till the end of their life. That's the reason 60% of the kids are not getting treated. But that is not the original scenario. That is the major reason. We have got a living example with us. In the first and second world countries, all the parents know and they identify the scoliotic kids and they treat them early. If we are identifying the scoliotic kids earlier, then we may not need surgery at all. Most of these kids go with only braces. If we are identifying it very, very late, then we may end up in surgery. But with the recent technology, the surgery is also not a major issue with us. Here we had done surgery. The surgery took almost 6 to 7 hours. With the support of my anesthetist Dr. Silam and with my team, with the infrastructure provided by the VHS hospital, we could easily finish the surgery without any complication. And the kid was walking on the second day. And we had got the infrastructure to operate with the neuromonitoring device. What is neuromonitoring means? I can monitor the activity of the spinal cord all through the surgery. So the kid can come out very easily without any complication. There is no chance of paralysis in it. Coming to the timing of the surgery, as I mentioned earlier, timing is the key. If the kids are identified very late or if the kids are pushed towards surgery very late, then the results will be bit guarded, but it is not completely guarded. The results given by the doctor can't be the same if we are approaching the doctor much earlier. Regarding the kid Ragapriya, she had got completely two questions or two expectations with the surgery. The first expectation was she wanted a lie flat. அந்த பொண்ணு என்கிட்ட சர்ஜரிக்கு முன்னாடி கேட்டது ஒன்று தான், சார் நான் நிமிந்து படுத்து 1.5 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. ஐ திங்க் யூ வுட் ஹேவ் ஆல் சீன் த இமேஜஸ் ஆஃப் த கிட். நிமிந்து படுத்து 2 வருஷம் ஆச்சு, 10 மீட்டர் தாண்டி நடந்தால் என்னால் மூச்சு வாங்குது. இது 2 மட்டும்தான் பாப்பாவோட மேஜர் கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு. Fortunately, with the help of VHS administration and the advanced technology, we could overcome that and we could make the kid as a normal kid. Now she is here. And unfortunate thing regarding the scoliosis is, the percentage between male and the female population, பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் எவ்வளோ percentage of scoliosis all over the world, the percentage is 3 female kids and 1 male kid. So female kids are more affected. இந்தியாவோட prevalence கேட்டிங்கன்னா prevalence ranges from 0.5% to 4.5%. So this is the percentage of scoliosis kid. Because of the fear and lack of awareness and lack of socio-economic status plays a major role, and it is a barrier for the treatment. Because of that, all these scoliosis kids are not treatment. Yes, scoliosis has become a poor man's disease in our country, because most of the scoliosis kids are available or present in the middle and low socio-economic status. With the help of VHS, Ragapriya had started the ball to roll over, and we want to keep the face ahead. That's the reason we want to conduct scoliosis free camp, and the administration has accepted to bear the cost of implants for those surgeries for the needed kids who are in need, because the bus which is missed today can't be cut at any point of time for those kids. So I don't want to take much by giving the lecture. I would like to give a final touch to this point by telling a better opportunity than this in treating scoliosis patient. There cannot be a better organization than VHS
to support me in this endeavor. There cannot be a better team than this team in VHS to make my wish come true. And therefore, there cannot be a better day than today for all of you, my well-wishers, here to take us a resolution that wherever, whenever you see a scoliosis or kyphosis kid, that means with a hunchback or a bent spine, kindly refer to this great institution VHS. We will make them straight and we will give their life back to them, which is needed for all those and which is their mandatory right. Believe me, by doing this, you are not only doing good, you are always God after doing this. Thank you.